மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகிறது, மாசி மாத கிரக பலன்களிலே. ஸோ அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வேற என்ன, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்துடைய எண்டில் 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அது புறக்கட்ட சார், விடுங்க சார், அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிடுங்க. உலகத்திலே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் சாதாரண நாட்கள் தான். வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். செவ்வாய் வக்கரமாகி இருக்கிறார். வக்கரமாகி 6ஆம் இடத்தில் இருப்பதால் வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை ஏற்படும். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகிறது, மாசி மாத கிரக பலன்களிலே இந்த சனி பகவானை தவிர மீதி கிரகங்கள் உச்சம் பெற்ற சுக்கிரனும், ராகுவும், புதனும், சூரியனும் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். எப்பயுமே நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்திலே 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருப்பது என்பது அதிதைரியத்தை உண்டாக்கும். அதிதைரியம். மகர ராசிக்காரர்களுக்கு 8க்குடைய சூரியன் 3இல் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம், ஏன்னா 5க்குடைய சுக்கிரன் உச்சம், அதனால பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அவர்கள் நிறைய பேர் பசங்க பரீட்சை எழுதுறது, நிறைய பேர் பசங்க பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் பிள்ளைகளால், மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றவன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது என்னென்னா ஒரு இனிஷியேஷன் சொல்லுவாங்க. இந்த இனிஷியேஷன் அப்படிங்கிற இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கும்பொழுது காதல் ஆசை யாரை விட்டதோ அது மாதிரிலாம் உங்களுக்கு லவ் பண்ணுங்கிற எண்ணம் வரும். நல்லா லவ் பண்ணுவீங்க. லவ் பண்ணுங்கிற எண்ணம் இந்த 3ஆம் வீட்டு சுக்கிரனால் ஏற்படுகிறது. என்னடா வாழ்க்கை ரஃப்பாக போகுது, எப்போ பார்த்தாலும் ஆஞ்சநேய பக்தர்களாகவே வாழ்ந்துட்டோமே, நம்மளும் ஒரு கிருஷ்ணர் அளவுக்கு இல்லைனாலும் ராமர் அளவுக்காவது எதையாவது ட்ரை பண்ணலாம், ஒரே யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணலாம், ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்துட்டு போகிறது கூட தயாரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதிற்குள்ளும் ஒரு காதல், கல்லுக்குள் ஈரம் வரப்போகிறது. ஸோ அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வேற என்ன, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்தோட எண்டில் 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அது புறக்கட்ட சார், விடுங்க சார், அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிடுங்க. இந்த ஒரு மாதத்திற்குள் நீங்கள் என்னெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அது உங்கள் வருமானம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. காரணம் என்னவென்றால் 5ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். இந்த 5இல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிறப்பு, நிறைய பேருக்கு குழந்தையே இருந்திருக்காது, நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுவீங்க, ஐயுஐ பண்ணுவீங்க, குழந்தை பிறப்புக்காக படாத பாடுபடுவீங்க. அதெல்லாம் சரியாகி உங்கள் பிள்ளை பிறப்பதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா உடம்புல யாருக்கு பிரச்சனை, சில பேர் கடைசி வரைக்கும் டெஸ்டே எடுக்காமே இருப்பாங்க, யாருக்கு பிரச்சனைனே தெரியாமையே உன் மேலே தப்பு என் மேலே தப்புனே பழி சொல்லிக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு தெளிவான மெடிக்கல் செக்கப் இதுதான் தப்பு, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற ஐடியாலஜி இது உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்குள்ளில் 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு தரும் நற்பலன். ஸோ பிள்ளை பிராப்தி என்பது இதே மாதிரி 5ஆம் இடம் என்பது சொத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு ஒரு ட்ராப் இருக்குது, இந்த சொத்து எனக்கு கிடைக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, என் கணவர் வீட்டு சொத்து எனக்கு வர வேண்டியது இருக்குது, மிச்சம் இருக்குது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். இந்த கணவர் வீட்டு சொத்து வர்றது, அந்த சொத்துக்களில் உங்களுக்கான பாகம் கிடைக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே, உங்களுக்கு எதுக்கு சொத்து தரணும்னு அண்ணாவே சொத்து எடுத்துப்பாரு, அந்த மாதிரியான கூத்தெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வழிகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருவார். அவரே மகிழ்ந்து, உனக்கு என்ன, ஆணும் பெண்ணும் சமம், இந்த வீட்டில் உனக்கு இருக்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்குது, நீ பாதி சொத்து நான் பாதி சொத்துன்னு கிரயம் பண்ணிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த மே 15ஆம் தேதிக்குள்ள. ஸோ இந்த மார்ச் மாதம் இந்த 5ஆம் வீட்டில் 5க்குடைய சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது அத்தனை நல்ல விஷயங்களை குறிக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பதோட ராகுவோட சேர்ந்து 3இல் இருப்பது அப்படிங்கும்போது உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைங்கிறத விட தைரியஸ்தானத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை. தைரியம், எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தை தொடங்கணுங்கிற ஒரு தீவிரம், ஒரு தைரியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த காரியத்தை பண்ண போகிறேன், நான் இதை பண்ணுறதன் மூலிமா எனக்கு இது கிடைக்க போகுது, நான் இதை நோக்கி நான் என்னோடய லைஃப்பை ட்ராவல் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 3ஆம் வீட்டு இவர்களால்.
அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து 3ஆம் வீட்டில் 8 3இல் மறைவதால் அப்பா வழி புகழ், அப்பாவோட வேலை, ரொம்ப பேருக்கு வந்து அப்பாவோட வாரிசு வேலை வராமல் இருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் போன்றவை ஏற்படும். அதே மாதிரி அப்பாவோட அனுகிரகம், அப்பாவோட சொத்துக்கள் அதை வந்து நிர்வகிக்கிறது, திடீர் சொத்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொத்து வந்து அண்ணாக்கு தான் அது வந்து உங்கள் பக்கம் வந்துடும். நீங்கள் எடுத்த அப்பாவோட கடையை அடுத்து அப்பாவே சொல்லிடுவார், இனிமேல் நீ தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பார், வாய்ப்பு தருவார். இப்படி நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த அப்பாவால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் சூரியனால், சில பேருக்கு அரசினால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் போன்றவை கிடைக்கும். அரசு வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய விடாமுயற்சியை பாராட்டி உங்களுக்கு டெண்டர் தர்றது, உங்களுக்குரிய வாய்ப்புகளை தர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரும். உலகத்திலே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் சாதாரண நாட்கள் தான். வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகிறது. அந்த வாய்ப்பு என்னும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுகிறாள். வாய்ப்புங்கிற அதிர்ஷ்ட தேவதை, அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்க போகிறீங்க. இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு எல்லாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் முன்னுக்கு வருகிறார்கள். வாழ்வில் யாரெல்லாம் முன்னுக்கு வருவார்கள் என்றால் வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் மட்டுமே. வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 8 3இல் மறையும் பொழுது. ஸோ சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்சாரம், சோலார், மின் அடுப்பு, அது மாதிரி வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து சூரியன் தான். அந்த சூரியன் வந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சோலார் சம்பந்தப்பட்ட வெயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரும்பாலும் விவசாயிகள், சோலார் லைட்ஸு, டெண்டர் போன்றவையெல்லாம் அரசு மற்றும் அரசனுடைய கவர்மெண்ட் எய்டட்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆதரவு பெற்றதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்களை தரும் ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு புலி இருந்ததாம். அந்த புலி வந்து என்ன பண்ணுது, அந்த தண்ணீர் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தான். தண்ணீரில் முகத்தை பார்க்குது. அந்த தண்ணீரில் முகத்தை பார்த்த புலி என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியில் குதிக்கலாமா வேணாமா, தண்ணீரில் தன் முகத்தை பார்த்த புலி அதுவும் ஒரு புலி என்று நினைத்து கொண்டு அதில் குதிக்காமையே இருந்துதான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது, அது புலி என்று, அது நிழல் என்று தெரிந்து கொண்டு அந்த தண்ணீரில் குதித்ததாம். அந்த மாதிரி நீங்கள் இமேஜினரி ஃபியர்ஸ், ஃபேக் ஃபியர்ஸ் போன்றவை ஏற்படுத்துவதால் வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா, அது நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறீங்க. இதுதான் வந்து அதுக்குரிய பிரச்சனை. நீங்கள் இறங்கிட வேண்டும். ஆற்றுல இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய ஆழம் புரியும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். எதெல்லாம் தெரியாதோ அது தெரியாது என்று சொல்லி பழகுவதே உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு வழியாக உங்களுக்கு கருதப்படும். தேவையில்லாத விஷயங்களை இழுத்து போட்டுக்காதீங்க. 3ஆம் வீட்டில் இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க்லோடு என்பவை ஏற்படும். தேவையில்லாத இன்னொருத்தரோட பிரச்சனைகளை நீங்கள் சுமக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். எது உங்களுக்கு தெரியாதோ அது தெரியாதுன்னு சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்கள் எதையெல்லாம் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் என்று சொல்வார்கள். அப்படி தேவையில்லாத விஷயங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. செவ்வாய் வக்கரமாகி இருக்கிறார். வக்கரமாகி 6ஆம் இடத்தில் இருப்பதால் வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை ஏற்படும். தேவையில்லாமல் உங்களுடைய நண்பர்களாலேயே, உங்களுடைய கூட பிறந்த சொந்தங்களாலேயே ஏற்படும். சொந்தங்களிடையே, உடன் பிறந்த சுற்றவர்களிடையே எதுவும் பணம் போக்குவரத்து எதுவும் வச்சுக்க வேண்டாம். அவங்கள்ட்ட பண விஷயத்தில் டீல் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள் போன்றவை ஏற்படும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் மாதம் நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பொருட்செலவா, கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.